நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெஸ்ட் டெபியூ டைரக்டர், சிறந்த அறிமுக இயக்குனர் 2012ஆம் ஆண்டில் யார்? உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான கேட்டகரி இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பேர் புதியவர்கள் அருமையான படங்களை கொடுத்துருக்காங்க. The nominees are Best Debut Director. The nominees are அவனை கண்டிக்கிறத விட்டுட்டு அவன் தோல்ல கை போட்டு உன் தேவை என்னடான்னு கேட்டு பாருங்க. Anbaragan Sate. டீ சாப்பிடுங்க. யார் கல்யாணம்? நம்ம பச்சிக்கிட்டா. Balaji Tharanidharan. நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணம். லைஃப்ல செட்டிலே அவ்வளோனால கல்யாணத்தை கூட கரெக்டாக பண்ணிக்கிறீங்க. முடிவா பஜ்ஜி உன்னால? Karthik Subbaraj. Pizza. இருக்கலாம் சார், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுவா. கோச்சுட்டு போய் கோயிலில் உட்காந்துக்குவா. எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம். அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொன்னேனேப்பா. தம்பி Lakshmi Ramakrishnan. Arohanam. வியாபாரம் பார்க்குது சார். அவள் ஒரு நாளைக்கு ஒரு வேலை பார்ப்பா சார். திடீர்னு இட்லி கடை போடுவா, இன்சூரன்ஸ் ஏஜெண்டா வேலை பார்ப்பா, குப்பை கூட பொறுக்குவா. ஏன்டா அவங்கள போலீஸ்ல காட்டி கொடுக்கல? போலீஸ் எவரா? ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ரவரவே உரிச்சிருப்பாங்களேடா அவங்கள. S.R. Prabhakaran for Sundar Pandian. குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதான்டா நட்பு. The winner is The best debut director யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக இந்திய திரையுலகின் திரைக்கதை ஆசிரியர்களில் சிறந்தவர் என்று இந்தியாவால் அறியப்படும் இயக்குனர் திரு கே பாக்யராஜ். பெஸ்ட் டெபியூட் டைரக்டர், அதாவது சிறந்த அறிமுக இயக்குனர் பாலாஜி தரணிதரன். பொண்ணை திரும்பி பாரு, திரும்பி பாருடா. யார் அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. ஆக்சுவலாக எல்லாரும் இந்த படத்தை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண. வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணாங்க, அதுவும் ஒரே ஒரு டயலாக் வச்சு ஒரு மனுஷன் எப்படா படத்தை எடுத்தார் அப்படின்னு. ஆனால் இந்த படத்தை வெளியில் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு பாலாஜி தரணிதரன் பட்ட சிரமங்கள் அவர் மட்டுமே மனதுக்குள் வேதனையோடு நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு கஷ்டமான அனுபவம். ஏன்னா ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் ஃபிலிமை வெளியில் கொண்டு வரதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பாலாஜி இது அவ்வளோ ஈஸியாக இருந்தது அவங்களுக்கு. இந்த படம் எப்படி ஸ்க்ரீனுக்கு வந்துச்சு? ஆக்சுவலி இந்த படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லை. டீம் மெம்பர்ஸ், ப்ரொடியூசர் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பட் படம் எடுத்து முடித்தோடனே பிஸ்னஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. விஜய் சேதுபதி அந்த டயலாகை சொல்கிறப்போ தேட்டரில் கிளாப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த டயலாக் நீங்கள் தான் சொல்லி கொடுத்துருந்துருப்பீங்க. எனக்கு அந்த டயலாகை மட்டும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை இதை கேட்டேன். நீங்கள் அப்படி அந்த ஒரு தடவை மட்டும் என்னாச்சு டயலாகை ஒரு தடவை சொல்லணும். விஜய் சேதுபதி நல்லா கேட்டுக்கங்க, கரெக்டாக சொல்கிறாரான்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா படத்தில் 150 160 தடவை சொன்னது நீங்கள் தான். என்னாச்சு? கிரிக்கெட் விளாண்டோம், நீ தானே அடிச்ச. பால் மேலே போச்சு, கேட்ச் பிடிக்கலான்னு பின்னாடியே போனேன், விட்டனா, கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேனா. ஓகே ஓகே ஓகே, இங்கே அடிபட்டிருக்கும். இங்கே தான் மெடுல் ஆப்ளங்கேட்டா இருக்கு. இங்கே அடிபட்டா ஷாக்கில் டெம்பரரி மெமரி லாஸ் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரத்தை ஆட்டோமேட்டிக்காக அதுவே சார். ஸோ ஒரு மைக்கு விஜய் சேதுபதிக்கு டைரக்டர் சொல்லி கொடுத்துட்டாரு. விஜய் சேதுபதி ரெடி? இல்லை, ஆக்சுவலாக பஜ்ஜி சூப்பராக பண்ணுவாப்பில். ஸ்டேஜ்னால கொஞ்சம் தயங்குறாருன்னு நினைக்கிறேன். பட் என்னோட சூப்பராக பண்ணுவார். பண்ணணுமா நான்? ஆமாம், தயவு செய்து. நாச்சி கிரீட்ல ஆண்டோம், நீ தானே அடிச்ச. பால் மேலே போச்சு,
கேட்ச் பிடிக்கலான்னு பின்னாடியே போனேன், விட்டனா கால் ஸ்லிப்பாய் கீழே விழுட்டனா. ஓகே ஓகே ஓகே, இங்கே அடி போட்டிருக்கோம். இங்கே தான் மெடுலா ஆப்லங்கிட்ட இருக்கு. இங்கே அடிபட்டா ஷாக்கில் டெம்பரரி நல்லா சொல்லு. அது ஒரு பிரச்சனை இல்லைடா, கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் அதுவே சரியாயிடும். பஜி ஆசம். அண்ட் அப்படியே கேமராமேன் அண்ணா, விஜய் சேதுபதி பக்கத்தில் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு பக்கம் க்ளோஸ் அப் வாங்க. அப்படியே அந்த பொண்ணு க்ளோஸ் அப் வாங்க. விஜய் சேதுபதி இவ்வளோ அழகான பொண்ணை படம் முழுக்க பா அப்படின்னு எத்தனை தடவை சொன்னீங்க? அவங்ககிட்ட மைக் கொடுங்க. உங்களை எத்தனை தடவை சொல்லியிருப்பார் படத்தில்? ஏன்னா டேக்லேயே ஒரு 25 தடவை வருது. அப்போ படத்தில் ஒரு 50 தடவையாக சொல்லியிருப்பாங்கல்ல. எத்தனை தடவை உங்களை பார்த்து ஓவர் மேக்கப் போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருப்பார் படத்தில்? அவங்களே கேட்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. உண்மை இல்லை. இல்லை, நான் சொன்னது வந்து மேக்கப் கம்மியான தான் சொல்லுவேன். சார் மேக்கப் கம்மியானா இவங்க கொஞ்சம் அழகாக இருக்காங்க, நான் எப்படி பா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பல முறை கோச்சிருக்காங்க என்கிட்ட. ஒரே ஒரு தடவை சொல்லுங்களேன், ஒரே ஒரு தடவை. ஆமாம் சார். பரவாயில்ல சார், அவங்களுக்கு ஓகேனா ஓகே, உங்களுக்கு ஓகேயா? ஓகே, அந்த பொண்ணு ஓகேங்கிறாங்களே. யாரும் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருந்தாங்க. அவங்ககிட்ட கொடுங்க. மேடி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? அடடடடடடடா. ஏன் சார்பா அவருக்கு ஒரு பேன் சொல்றீங்களா ப்ளீஸ்? ஒரே ஒரு வாட்டி தான் சான்ஸ். பாக்யராஜ் சார், இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தை நீங்கள் நிறைய தடவை பார்த்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா? படம் ரிலீஸுக்கு முன்னால் இவர் எனக்கு அறிமுகம் இல்லை, ஆனால் இவருடைய நண்பர் கோகுல்னு சொல்லி ரவுதரம் படம் பண்ணார். அந்த டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த படம் நீங்கள் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி 1 மாதத்துக்கு முன்னாலேயே வந்து அந்த டைரக்டருக்கு எனக்கு ஃப்ரெண்டு உங்களுக்கு அறிமுகம் இல்லைங்கிறதுனால அவர் கொஞ்சம் சங்கோச்சப்படுறாருன்னா அவசியம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ படம் பார்த்தோன்னே டெஃபினட்டாக இது ஹிட் ஆகக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வாழ்த்துக்கள் சொல்லி சொன்னேன். அதனால் இன்றைக்கி இந்த படத்துக்கு வந்து இவர் டெபியூட் டைரக்டர் அப்படிங்கும்போது அது நான் அவார்டு கொடுக்குறாங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ நம்ம நினச்சோம் அதே மாதிரி ஜனங்கக்கிட்ட இது வந்து அந்த அளவுக்கு ரசித்தாங்க ஜனங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. தேங்க்யூ சார். அண்ட் பாலாஜி தரணிதரன், இது ஒரு நிச்சயமாக பெரிய மொமெண்ட் உங்களுக்கு. இந்தியாவுடைய மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் கையால் விஜய் விருதுகள் உங்கள் கைக்கு வந்திருக்கு. இன்னமும் பல வெற்றி படங்களை வித்தியாசமான திரைக்கதையோடு நீங்கள் கொடுக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.